அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். நம்ம சென்ட்ரல் ஜிஹெச்சில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்துட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அவர் போய் நல்லா விசாரிச்சுட்டு அவருக்கு தேவையான உணவுகள் மற்ற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சின்னு வைங்களேன். ஒரு 10:30-11 மணி பக்கம் ஆகிடுச்சி. வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நல்லா ஃபுல் போதையில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடந்தார். அவரை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஈக்கள் முச்சிக்கிட்டு இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாய் வரைய படுத்து கிடந்தது. மற்ற நாய்கள்லாம் வந்துட்டு அப்படியே மூந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. நானும் மற்ற ஒரு 10-15 பேர் பக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம். அவரையே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் என்ன தோணிச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் யாரா இது இவ்வளோ சரக்கை போட்டு வந்து படுத்து இப்படி கிடக்குறானே, வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்றது தெரியல, இவன் எப்படி போய் சேருவான் என்ன ஏதுன்னு தெரியலன்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு ஆம்னி வேன் வந்து நின்றுச்சு. அந்த கார்லேருந்து நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மீடியமான ஒரு வயசு, ஆனால் நல்ல மிலிட்ரி மேன் மாதிரி இருந்தாப்படி, பார்க்க கொஞ்சம் ரக்கடாகவும் இருந்தாப்படி. அந்த வேன்லேருந்து இறங்கி வந்தாப்படி. இறங்கி வந்து அந்த சுயநினைவு இல்லாமல் படுத்து கிடந்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவரை போய் தட்டி எழுப்பினார். அவர் எழுந்திருக்கவே முடியாமல் அப்படியே தலையை மட்டும் தூக்கி பார்த்துட்டு திரும்பவும் படுத்துட்டார். அந்த இளைஞர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவருடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்டியை கொஞ்சம் விளக்குனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் காலில், அதாவது முட்டிக்கு கீழே அவ்வளோ காயங்கள், ஃபுல்லாக புண்ணு அழுகிற அளவில் அப்படி ஒரு காயம் இருந்தது. அதில் முச்சிக்கிட்டு இருந்த தான் அது வலியில் தான் அவர் அப்படி படுத்து கலந்துருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த இளைஞர் என்ன பண்ணாருனாக்கா, சுற்றி எல்லாரையும் பார்த்தாரு. நேராக காரில் போனார். அந்த ஆம்னி வேன்லேருந்து ஒரு பை எடுத்துகிட்டு வந்தார். அந்த பையில் காட்டன் பஞ்சு டிஞ்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த புண்ணை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு, இப்போது அந்த காலுக்கு மருந்தெல்லாம் வச்சு காலுக்கு கட்டு போட்டு விட்டார். அப்போ தான் அந்த பெரியவர் மெல்ல எழுந்து உக்காந்தார். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு பஸ்ஸும் வந்தது. ஆனால் என்னுடைய மனசு அந்த பஸ்ஸில் ஏறி போகணுன்ற எண்ணமே வரல. அந்த பஸ்ஸு போனால் போகட்டும், நம்ம அடுத்த பஸ்ஸில் போவோம். யார் இந்த இளைஞர் இப்படி வந்துட்டு இவரை கவனிக்கிறாரு, என்ன ஏதுன்றது தெரியலையே, ஒருவேளை இவருடைய அப்பாவாக இருக்குமோ, இல்லை அண்ணனாக இருக்குமோ, தாத்தாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு உறவுமுறை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் காலுக்கு கட்டு எல்லாத்தையும் போட்டு முடித்தார். போட்டு முடிச்சுட்டு, ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட. அவர் எதுவும் பதில் பேசலை, சைலண்ட்டாக உட்காந்துருந்தார். யார் நீங்கள் இங்கே எதுக்கு வந்து படுத்துருக்குறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா, கூட வந்தவங்க யாராவது கூப்பிட்டு போயிட்டு உங்களை வச்சு பார்த்துக்கிறதுக்கு முடியாதுன்ற மாதிரி விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் சத்தமாக போல்டாக கேட்டார். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி, ஏன் இப்படி எல்லாமே இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த பெரியவர் அப்பவும் எதுவுமே வாய் திறக்கலை, சைலண்ட்டாக அமைதியாக இருந்தார். அப்போது அந்த இளைஞர் சொன்னார், ஐயா நீங்கள் எங்கள் கூட வாங்க, நான் உங்களை காரில் கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு நான் 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறேன், தங்கிறதுக்கு இடம் இருக்குது, நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு என்ன வசதிகள் தேவையோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன், என் கூட வந்துடுறீங்களா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த பெரியவர் அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவர் திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்.
கால் வலி தாங்கலை. காலில் இருக்கிற புண்ணுக்கு எல்லாமே வந்து ஈ முச்சி காலெல்லாம் மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் தான் என்னுடைய வேட்டியை போத்திக்கிட்டு நான் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்டதுமே எனக்கும் ஒரு நொடி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இளைஞர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் கண்ணுகளெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அந்த தண்ணியை கொடுத்து முகத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டா. அப்படி இல்லை சாமி, எனக்கு வேண்டாம். நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போறியோ கூட்டிகிட்டு போ. நீ என்னை காக்கிறதுக்கு வந்த என்னுடைய குலசாமி அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் ஏறி உக்காந்துட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த இளைஞரும் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த வண்டி போய் மறையிற வரைக்கும் நான் அந்த வண்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நொடி நானும் அந்த பெரியவரை வந்து என்னென்னா ஏதோ போதையில் தான் கிடக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அவர் அந்த போதையில் இல்லை, அவர் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வலி வேதனையில் தான் அந்த இடத்துல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கிறாரு, தவிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது எல்லாமே எனக்கு உணர்ந்த நிலையில் அந்த வண்டி போகிற பாதையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நைட் டைம் இல்லைங்களா, அந்த வண்டி அப்படியே தூரம் போய் அந்த வண்டியோட பின்பகுதியில் எரியக்கூடிய அந்த டேஞ்சர் லைட்டு, சிகப்பு லைட்டு போய் அணையிற வரைக்கும் அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வண்டி போய் மறைஞ்சுது. எனக்கும் அடுத்த பேருந்து வந்தது. அந்த பேருந்தில் ஏறி நானும் ட்ராவல் ஆகி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு 2 நாள் வரைக்கும் அந்த வலி எனக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த இளைஞர் எங்கேருந்து வந்தார், அவர் எப்படி இவரை யாரும் இல்லை அப்படின்றது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, ஏதோ நம்மளெல்லாம் மீறி ஒரு சக்தி நம்மளை ஏதோ ஒருத்தர் கூட இணைக்குது அப்படின்றது மட்டும் அந்த சம்பவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இந்த சேனலை வந்து தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒரு சோஷியல் விஷயம், மழை காலங்களில் நம்ம ரோடுகளில் வந்து அங்கங்கே தண்ணி நிற்கிது. காரு, வேனு, பஸ்ஸு இது போன்ற வண்டியில் போகிறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த நடந்து போகிறவங்களுக்கும் பைக்கில் போகிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய தொந்தரவாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, காரில் போகிறவங்களோ, ஆட்டோவில் போகிறவங்களோ, பஸ்ஸில் போகிறவங்களோ அந்த தண்ணி இருக்கிற பகுதிக்கு நேரில் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக போனாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஆனால் பொறுமையாக போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு நேரில் வரும்போது தான் பளிச்சுன்னு டக்குன்னு அவங்க மேலே, நடந்து போகிறவங்க மேலேயும் பைக்கில் போகிறவங்க மேலேயும் அடிக்கிற மாதிரி போவாங்க. அந்த சேறு சகதி கலந்த தண்ணி நடந்து போகிறவங்க மேலேயும் பைக்கில் போகிறவங்க மேலேயும் அடிக்கும்போது அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களா இருந்தால் கூட வீட்டில் போய் குளிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. வேலைக்கு நோக்கி போகிறவங்களா இருந்தாலும், இல்லை காலேஜ் போகிற பசங்களாக இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கலாம், அவங்க மேலே அடிக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மன அளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி மழை வெள்ளம், சேறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆட்டோ, கார், வேன், பஸ் போன்ற வாகனம் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போனாங்கனாக்கா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எப்பயுமே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சீக்கிரமாக கிளம்பி போனோம் அப்படின்னா நிதானமாகவும் போகலாம், அந்த இடத்துலையும் சரியாக போய் சேரலாம். நன்றி, வணக்கம். பிரகாஷ்.